ஹாய் காய்ஸ், நான் உங்களுடைய பாட்னி சுகன்யா பேசுகிறேன். நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃப்ளோரா அப்படிங்கிறத நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் மோர் பயாலஜி ரிலேட்டிவான வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே, அதாவது பாசிகளை பற்றிய வீடியோ தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து பயாலஜி ரிலேட்டடான மோர் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலோட நோக்கம். வாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஆல்கேவை பற்றி பார்த்துடலாம். ஆல்கே அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாசிகள் அல்லது பாசான்னு சொல்லலாம். இது வந்து நீர்நிலைகளில் தான் வரக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகளை தான் நம்ம வந்து பாசிகள் அல்லது ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாசிகள்லேருந்து டெவலப் ஆனது தான் டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்தது தான் நம்மளோட மரம், செடி, கொடி இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்மளோட இந்த ஆல்கேவோட ஜெனரல் கேரக்டரை பற்றி பார்ப்போம். இந்த ஆல்கே அப்படிங்கிறது ஆட்டோட்ரோஃபிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோட்ரோஃபிக் மீன்ஸ் தனக்கு தேவையான உணவுகளை சூரிய ஒளிச்சேர்க்கை மூலமாக தானே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு அந்த சிஸ்டம் தான் நம்ம வந்து ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்கேவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தலாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். தலாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது ஒரு தட்டையான அமைப்பு, அதாவது ட்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு நூல் போன்ற அமைப்பாக வந்து இருக்கும் இந்த ஆல்கேவோட ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து ஸ்டெம்மு, ரூட்டு, லீவ்ஸ்னு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டியேட்டட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம், ஓகேவா? அதனால் இதை டிஃப்ரெண்டியேட் பண்ண முடியாது. ஸ்டெம்மு, ரூட்டு, லீவ்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து கிடையாது, அதாவது ஆப்சென்ட். ஆல்கே வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லலாம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆல்கே. மல்டி செல்லுலார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆல்கே. யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது ஒரு செல்களால் ஆனதை வந்து யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். மல்டி செல்லுலார் அப்படிங்கிறது பல செல்களால் ஆனது வந்து மல்டி செல்லுலார் அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆல்கே வந்து எக்ஸாம்பிளாக வந்து வியூ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் காணப்படுகின்ற அந்த ஆல்கேவோட ஸ்ட்ரக்சரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இது வந்து எந்த குரூப்பை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆல்கே அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் இந்த ஃப்ளாஜெல்லம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் செல் மெம்பரன் எதுக்கு யூஸ் ஆகுனா அந்த ஆல்கேவோட ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா, ஸ்டார்ச் கிரைனு, பைடினைடு, குளோரோபிளாஸ்ட்டு, ஐபாட்டு, சைட்டோபிளாசம் இது போன்ற செல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஆல்கேல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கேவோட ஹேபிட். ஆல்கே வந்து எங்கே க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்ரு, மரைன் வாட்ரு அண்ட் ராக் இதெல்லாம் வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கிளாசிஃபிகேஷன் பேஸ்டாக வந்து கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசி அப்படிங்கிறது க்ரீன் ஆல்கே, ரோடோஃபைசிங்கிறது ரெட் ஆல்கே, ஃபியோஃபைசி அப்படிங்கிறது ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல்கேவோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நாம் இந்த வீடியோவில் ஒரு 3 கிளாசிஃபிகேஷனை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் த மினரல்ஸ் வந்து ப்ரோட்டீன். ரிச் சோர்ஸ்னால் அதிகப்படியான மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் சம் ஆல்கே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனபினா அண்ட் நாஸ்டாக் அப்படிங்கிற ஆல்கே வந்து நைட்ரஜன் ஃபிக்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்டு சைனாவில் வந்து ஃபுட் அண்ட் சீவீடாக வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. ஆல்கேவோட டிமெரிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே வாட்டரில் வந்து அதிகமாக வந்து க்ரோ ஆகுறது. அதிகமாக வாட்டரில் அந்த ஆல்கே காணப்படுறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ப்ளூம்னு சொல்கிறோம். இந்த ப்ளூம் அதிகமாக இருக்கிறதுனால அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து போதுமான ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் சுத்தமாகவே கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால் பயாலஜிக்கலாக வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து நமக்கு ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த வாட்டர் வந்து ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. இது போன்ற மோர் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.